ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ராஃபி 2025 தேர்ட் மேட்ச்சு ஆப்கானிஸ்தான் விசஸ் சவுத் ஆஃப்ரிக்கா. ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம். இந்த மேட்ச் கராச்சியில் தான் நடக்குது. குரூப் பி மேட்ச்சு இந்தியா மேட்ச் எல்லாம் துபாயில் நடக்கும், மற்ற மேட்ச் எல்லாமே பாகிஸ்தான் நடக்கும். பிளே ஆஃப்ஸு இந்தியா குவாலிஃபை ஆகிட்டாங்கன்னா அது எல்லாமே யூஏயில் நடக்கும். இதுதான் கான்செப்ட்டு. 21 பிப்ரவரி 2:30 ஸ்டார்ட் ஆகும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு தெளிவான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துறேன். WPL ரொம்பவுமே ரிஸ்க்காக தான் போயிட்டுருக்கு. அது நிறையா பேர் கமெண்டில் புலம்புறீங்க, அதை நானும் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். எப்படி டீம் போட்டாலும் ஓரளவுக்கு ஆவரேஜ் தான் கிடைக்கிது, அது உண்மை தான். ஏன்னா பர்சன்டேஜ் டீமு இருந்தாலும் கேப்டன் சாய்ஸ்னு பயங்கரமாக போகுது. ஆனால் அது ஒன்று உங்களுக்கு புரியலை. நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள். WPLல ஒரு மேட்ச் நீங்கள் வின் பண்ணிட்டீங்க, அந்த ரிதமை பிடிச்சிட்டிங்கன்னா ஈஸியாக கொண்டு போயிடலாம். அதுதான் உமன்ஸ் மேட்ச்சு. ஸோ அதனால் உங்களுக்கு விருப்பம்னா நம்பிக்கை இருந்தால் ப்ளே பண்ணுங்கள், அப்படி இல்லாட்டி மினி வேர்ல்டு கப் ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ராஃபியை ப்ளே பண்ணிக்கோங்க. ஏன்னா மென்ஸ் மேட்சை பொறுத்தவரைய மினிமம் உங்களுக்கு க்ளீன் லாஸ் ஆகாது. நீங்கள் நான் ஓரளவுக்கு அனலைஸ் பண்ணி டீம் போட்டாலே ஸ்மால் லீக்கில் ஒரு 10 கான்டெஸ்ட் போட்டால் 4-5 கான்டெஸ்ட்டாவது வின் பண்ணிடும், போட்டால் மோட்டாச்சும் வந்துடும், எப்படியாவது நீங்கள் தப்பிச்சிடலாம். ஆனால் WPL அப்படி இல்லை. எல்லாருமே ஒரே மாதிரி டீம் போட்டு வருவாங்க. மோஸ்ட் ஆஃப் த ஆப்பனன்ட்ஸு ரிஸ்கே எடுக்க மாட்டாங்க. ஒரு பிளேயரில் தான் மிஸ் ஆகும். ஆனால் உங்களுக்கு சாம்பியன் ட்ராஃபியில் ஹெட் 4ல் ஜாயின் பண்ணி அவங்க கூட வர மீதி 3 பேருமே வேறு டிஃப்ரெண்ட் காம்பினேஷன் டீம் போடுவாங்க. அப்போது ஓரளவுக்கு ஒவ்வொரு ஆப்பனண்ட் வேறு மாதிரி போடுறப்போ நீங்கள் ஜெயிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கும். கிராண்ட் லீக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். WPL வேறு, மென்ஸ் கிரிக்கெட் வேறு, அதை புரிஞ்சுக்கிட்டு ப்ளே பண்ணுங்கள். லாஸ் ஆகுது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா மாற்றி ப்ளே பண்ணிக்கோங்க, அவ்வளோதான், சிம்பிள். இது 3வது மேட்ச்சு ஆப்கானிஸ்தானுக்கும் சவுத் ஆஃப்ரிக்கா நடக்கக்கூடிய மேட்ச். இப்போதைக்கு ஆப்கானிஸ்தான் ஒரு ப்ராக்டிஸ் மேட்ச் ஆடினாங்க, சவுத் ஆஃப்ரிக்காவும் ப்ராக்டிஸ் மேட்ச் ஒன்று ஆடினாங்க. ப்ளஸ் அவங்க ட்ரை சீரிஸ் ஆடிருக்காங்க. அவங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியான்றது இருக்கும். டெம்பா பவுமா, அடுத்து ஜார்ஜி, இவங்களுக்கு. ஏன்னா முக்கியமான பிளேயர்ஸ் யாருமே ஆடல ட்ரை சீரிஸ். ஒரு சில பிளேயர்ஸ்க்கு ஐடியான்றது இருக்கும். ஸோ அதனால் ஒரு ப்ராக்டிஸ் மேட்ச் ஆடிருக்காங்க. குபேரா ஃபேண்டசி ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. டியோன்ற ஆப்ஷன் மூலியமாக ஒரே ஒரு பிளேயரை நீங்கள் செலக்ட் பண்ணி ஃபேண்டசி ப்ளே பண்ணுறலாம். அதேமாதிரி கிளாசிக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதான் நம்ம நார்மல் ஸ்மால் லீக் கிராண்ட் லீக் எடுக்கிற ஆப்ஷனு. அதில் பழைய பாயிண்ட் சிஸ்டம் ப்ளஸ் 7-4 தான் எடுக்க முடியும் இந்த ஆப்பில். அதையுமே அவங்க யூனிக்காக இருக்கணும், எல்லாமே யூனிக்காக இருக்கணும்னு, தனித்துவமாக இருக்கணும்னு மாற்றவே இல்லை. இப்போ உங்களுக்கு நியூ பாயிண்ட் சிஸ்டம் அதேமாதிரி எத்தனை பேர் வேணால் எடுத்துக்கலான்ற கான்செப்ட் கஷ்டமாக இருக்குது ஸ்மால் லீக்லன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா குபேராவில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். 7-4ன்னு நீங்கள் டீம் எடுக்க முடியும், அவ்வளோதான் எடுக்க முடியும். ப்ளஸ் பாயிண்ட் சிஸ்டமும் ரொம்ப பழைய பாயிண்ட் சிஸ்டம் தான். அது கிளாசிக். டியோன்றது ஜஸ்ட் ஒரு பிளேயரை நீங்கள் செலக்ட் பண்ணால் ப்ளே பண்ணாலே போதும். கன்சிஸ்டண்ட்டாக ப்ளே பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். ஸோ டிஸ்கிரிப்ஷன்லேயும் டெலகிராம்லேயும் லிங்க் இருக்கும். 2K ஃபேண்டசி ரெஃபரோட பயன்படுத்தி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. டோட்டல் மேட்சஸ் இங்கே கிட்டத்தட்ட 79 மேட்ச்சுக்கு மேலே நடந்திருக்கு. அதில் பாதி ஃபஸ்ட் பேட்ஸ்மேன் டீமும் செகண்ட் பேட் டீமும் ஈக்குவலாக ஜெயிச்சிருக்காங்க. இப்போ கடைசியாக இங்கே நடந்த மேட்ச்சு பாகிஸ்தானும் நியூசிலாந்தும் ஆடினது தான். கராச்சியில் நடந்த மேட்ச்சு இதுதான் ஃபஸ்ட்டு மேட்ச்சு ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ராஃபியோடது. எனக்கு தெரிஞ்சு ஒரு டீம் ஹோம்லேயே மேட்சை நடத்தி ஹோம் கிரவுண்ட்லேயே தோத்துட்டே இருக்குதுன்னா அது பாகிஸ்தானாக தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா எந்த டீமுமே ஹோமில் நடக்கிறப்போ விட்டு கொடுக்க மாட்டாங்க, எப்படியாவது ஜெயிச்சு மேலே கொண்டு போயிடுவாங்க. ஃபைனலில் இந்தியா தோத்தாங்க 2023, அது வேறு. ஆனால் டாமினேட் பண்ணுவாங்க. ஆனால் பாகிஸ்தான் தொடர்ச்சியாக தோத்துட்டு தான் இருக்காங்க. ட்ரை சீரிஸும் தோற்றுருக்காங்க, இப்போயும் தோற்றுருக்காங்க. ஃபார்மில் இல்லாத பிளேயர்ஸ்லாம் அடிக்க விட்டுருக்காங்க. வில் யங் சுத்தமாக ஃபார்மில் இல்லை. டாம் லதம் அவர் அடித்தே ஒரு 30 இன்னிங்ஸ் இருக்கும். இந்த இன்னிங்ஸ்க்கு முன்னாடி ஒரு இன்னிங்ஸில் 40 ரன் அடித்தார். அதுலேயும் LBW கேட்ச்லாம் மிஸ் ஆகும். அவரை ஒரு 100 ரன்னு, வில் யங் ஒரு 100 ரன்னு. கிளென் பிலிப்ஸு வரப்பெல்லாம் T20 மாதிரி ஆடிட்டு போகிறார். இவ்வளோ மோசமாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க. விக்கெட்டை பொறுத்தவரைய ஸ்பின் ஆகுன்றது கிளியர் கட்டாக கொடுத்துருந்தாங்க. சரியான ஆப்ஷனை பயன்படுத்தி ஸ்பின்னர்ஸை எடுக்கலை, அதுதான் உண்மை. டைட் பவுலிங் போடக்கூடிய பிளேயர்ஸை மட்டும்தான் பாகிஸ்தான் வச்சுருக்காங்க ஸ்குவாடில். விக்கெட் டேக்கிங் ஸ்பெல் போடக்கூடிய ஸ்பின்னர்ஸ் இல்லை. உங்களுக்கு நியூசிலாந்து சைடில் சாண்டரும் சரி பிரேஸ்வெல்லும் சரி 2 பேருமே விக்கெட் டேக்கிங் ஸ்பின்னர்ஸ். ப்ளஸ் உங்களுக்கு கிளென் பிலிப்ஸு டைட் ஸ்பின்னர். இதுதான் அவங்களோட கான்செப்ட். பாகிஸ்தானோட மைனஸே அவங்களுக்கு விக்கெட் டேக்கிங் ஸ்பின்னர் கிடையாது. ஒரு உசாமா மாரி ரன்ஸ் கொடுத்தாலும் விக்கெட் எடுப்பார், அவர் இல்லை. இன்னும் சதாப் கான் இல்லை, நிறையா பிளேயர்ஸ் இல்லை. வித்தியாசமாக குஸ்தில்ஸா, அதுக்கப்புறமா பார்த்தோம்னா ஆகா சல்மானை ஒரு ஸ்பின்னராக கன்சிடர் பண்ணுறாங்க. அவர் கன்சிஸ்டண்டாக ஆடுறாரு, பட் இருந்தாலும் குவாலிட்டி ஸ்பின்னர் கிடையாது. ஓவரால் செகண்ட் பேட் பண்ணி ஜெயிக்க முடியலை. இதில் 3 விக்கெட் சாண்ட்னரு, அடுத்தான் வில் ரோக்ஸ், அவர் 3 விக்கெட்டு. மேட் ஹென்ரி எப்போயுமே கன்சிஸ்டண்டாக 2-3 விக்கெட் எடுக்கக்கூடிய பிளேயர் எடுத்தார். பாபர் அசாம் 64 ரன்னு, நல்ல ஒரு இன்னிங்ஸு.
ஸோ ஓவரால் பார்த்துக்கோங்க, இந்த விக்கெட்டில் டீட்டெயிலாக கொடுத்தாங்க ஸ்பின் ஆகும், அதேமாரி ரொம்ப பெரிய ரன் ஸ்கோரிங் விக்கெட் கிடையாது அப்படின்னு. அதுக்கேற்ற மாதிரி தான் கெயின் வில்லியம்சன், கான்வே எல்லாருமே ஃப்ளாப் ஆகிருப்பாங்க. அதை மீறி மிடில் ஆர்டரில் உங்களுக்கு டாம் லதம் பெர்ஃபார்ம் பண்ணார், வில்லியங்க ஃபார்முக்கு கொண்டு வந்தாங்க. அதுதான் வந்து இவங்க ஜெயிச்சதுக்கான காரணம். மற்றபடி பேட்டர்ஸுக்கு தான் அட்வான்டேஜ் அதிகமாக இருக்குது, செகண்ட் பவுல் பண்ணுறப்போ ஸ்பின்னர்ஸுக்கு அட்வான்டேஜ்ன்றது இருக்கும். அதுதான் இந்த விக்கெட்டு. ஸோ பார்ப்போம், ஆன் டைம் பிச் ரிப்போர்ட் கிடைக்கும், நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். WPL மாதிரி பயப்பட தேவையில்லை, லாஸ் ஆனால் மொத்தமாக லாஸ் ஆகும்னு. எப்படியாச்சும் ஓரளவாவது வின் கிடச்சிரும் மென்ஸ் மேட்ச்சில், அது சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் முடிஞ்ச அளவுக்கு நல்ல வின்னிங் வந்து கொடுக்கறதுக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம். இப்போ பிளேயிங் லோன் வந்து பார்த்துடலாம். டெம்பா பவுமா, அடுத்து வந்து ஜார்ஜி. ஸோ டிசார்ஜி, இந்த 2 பேர் தான் வந்து ஓப்பனராக வருவாங்க. பேக்கப்பாக உங்களுக்கு இங்கே ரெக்கிள்டன் வந்து இருக்கார். மேபி அவர் ஜார்ஜிக்கு பதிலாக ஆடலாம், ஃப்ளாப் ஆகிட்டே இருந்தார்னா. வேண்டர்சனு, ஹென்ரி கிளாசனு, மார்க்ரம், டேவிட் மில்லர், மார்க்கோ யான்சன், லுங்கி இங்கிரி, அதே மாதிரி ரபாடா, கேசவ் மகாராஜ், சம்சி. இப்போது 4 பவுலிங் ஆப்ஷன் கிளியர். மார்க்கோ யான்சனு, அதுக்கப்புறம் லுங்கி இங்கிரி, ரபாடா, நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா கேசவ் மகாராஜ். சாம்சிக்கு பதிலாக கார்பின் பாஸும் ஆடலாம், அப்படி இல்லாட்டி முல்டரும் ஆடலாம். எக்ஸ்ட்ரா தேவைப்படும் அவங்களுக்கு, பேட்டிங்கும் ப்ளஸ் பவுலிங் தேவைப்பட்டால் ஆடலாம். இல்லை ஸ்டப்ஸும் ஆட வைக்க முடியாது, இடம் இல்லை. ஸோ பாப்போம் எப்படி வந்து பிளேயிங் லோன் செட் பண்ணுறாங்கன்னு. சுத்தமாக ஐடியா இல்லை, ஏன்னா எல்லாருமே பெரிய பெரிய பிளேயர்ஸாக இருக்கிறதுனால கஷ்டம்தான். ரிக்கிள்டன் பெஞ்சில் இருக்கணும், அதேமாதிரி ஸ்டப்ஸும் பெஞ்சில் இருக்கணும். இங்கே உங்களுக்கு கார்பின் பாஸு, முல்டர்லாம் நல்ல ஃபார்மில் இருக்கார், எல்லா மேட்சும் பேட்டிங் ஆடுறாரு, பவுலிங்லேயும் விக்கெட் எடுத்திருக்காரு. மேபி சம்சிக்கு பதிலாக முல்டர் ஆடினாலும் ஆடுறதுக்கான சான்ஸுன்றது இருக்கும். ஆப்கானிஸ்தான் தரப்பில் ராம்லா குருபாஸு, இப்ராஹிம் ஜடன், ரஹ்மன் ஷா, அதுக்கப்புறம் ஸ்டெகிடி, நெக்ஸ்ட்டு முகமது நபி, ஓமர் ஜாயி, நைபு, அடுத்ததாக பார்த்தோம்னா ஃபருக்கி, ஃபராட் அகமது, நூர் அகமது. ஸோ இதுதான் வந்து இவங்களோட பிளேயிங் லோனாக இருக்கும். ஸோ இன்னொரு பிளேயரை நான் கொடுக்காம விட்டுருக்கேன், அந்த பிளேயரை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்ச வரையும் ஒரு விக்கெட் கீப்பிங் பேட்டரோ இல்லை இன்னொரு ஆல்ரவுண்டரோ ஆட வைப்பாங்க. ஸோ நான் அந்த இடத்துல லுங்கி இங்கிடி ஃபோட்டோவை வந்து மாற்றவே இல்லை. இப்போது நம்ம சவுத் ஆஃப்ரிக்காவோட ஃபுல் பிளேயிங் லோனை வந்து பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் அந்த சைடில் உங்களுக்கு ஆப்கானிஸ்தானோட ஃபுல் பிளேயிங் லோன் இதுதான். ஸோ லுங்கி இங்கிடியோட பிளேஸில் வேறு ஒரு ஸ்பின்னர், அது வேறு யாரும் இல்லை, ரஷீத் கான் தான். ரஷீத் கான் ஃபோட்டோவுக்கு பதிலாக இங்கிடி ஃபோட்டோவை வச்சுருக்கேன். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, பார்க்குறப்ப எனக்கே காமெடியாக தான் இருக்குது. கேப்டனோட ஃபோட்டோவே இல்லை அப்படின்ற மாதிரி. கேப்டன்னா ஸ்டெகிடி தான் வந்து கேப்டனாக இருப்பார். ஸோ T20 கேப்டன் தான் ரஷீத் கான்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம். சவுத் ஆஃப்ரிக்கா அடுத்தா வந்து ஜார்ஜி, நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வேண்டர்சன். 3 பேராக பார்க்கலாம். கன்சிஸ்டண்ட்டாக பவுமா ஓரளவுக்கு ஃபார்மில் தான் இருக்கார், டீசெண்டாகவும் ஆடுறாரு, அதையும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். பாகிஸ்தான் கிரவுண்ட்ஸில் நல்ல ஒரு ரெக்கார்டு வச்சுருக்காரு டெம்பா பவுமா. பாயிண்ட் சிஸ்டம் அது இதுன்னு பார்க்காம ஓரளவுக்கு நமக்கு ஒர்த்தபிளாக தான் இருக்கார் டெம்பா பவுமாவோட பேட்டிங்கு. ஓரளவுக்கு வந்து ஆடிடுறாரு குயிக்காக 4, 6ன்னு. ஸோ எடுக்கலாம், டீசெண்டான பிளேயர் தான். அதேமாதிரி ஜார்ஜி பெரிய இன்னிங்ஸ் பில்ட் பண்ண மாட்டுறாரு, 20லேருந்து 30 ரனில் அவுட் ஆகிறது ரொம்ப வந்து ஒரு இதாக இருக்குது. ஏன்னா டீசெண்டான ஒரு பிளேயரு, நல்ல ஃப்ளாட் ட்ராக்ஸில் சூப்பராக ஆடக்கூடிய பிளேயர், ஆனால் ஃப்ளாப் ஆடுறாரு. அவருக்கு பிறகு நீங்கள் வேண்டர்சன் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக வேண்டர்சன் இப்போதைக்கு இருக்க ஃபார்ம் படி எல்லா மேட்சஸுமே கன்சிஸ்டண்ட்டாக ஆட ஸ்டார்ட் பண்ணிட்டார். முன்னாடி ஒரு பீக்கில் இருக்கப்போ எப்படி ஆடுவாரோ அதே மாதிரி தான் இப்போ ஆடுறாரு. ஒரு கேப்டனைஸ் கேப்டனாக கூட ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா கண்டிப்பாக விக்கெட்டு ஃப்ளாட்டாக தான் இருக்கும். ஸ்பின்னரையுமே டீசெண்டாக ஆடக்கூடிய பிளேயர் தான் வேண்டர்சன். கொஞ்சம் குயிக்காகவும் அடிக்க பார்க்குறாரு. ஒரு சூப்பரான ஒரு கேப்டனைஸ் கேப்டனாக வேண்டர்சன் பார்க்கலாம். ஹென்ரி கிளாசனு ஸ்பின்னாலே பயங்கரமாக ஆடுவார். இப்போ ஒரு 87 அடிச்சிருக்காரு இதே கிரவுண்டில். அவருக்கு தெரியும் எப்படி வந்து இந்த விக்கெட்டில் ஆடணும் அப்படின்றது. மார்க்ரமு பெஸ்ட்டு பிளேயரு, உங்களுக்கு ஸ்பின் பவுலிங் ஆப்ஷனாகவும் இருப்பார். காரணம் என்னென்னா சேம் இந்த சைடில் ரைட் ஹேண்டர்ஸ் அதிகமாக இருந்தாலுமே மார்க்ரம் 1 ஓவர் 2 ஓவர் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும், கிளென் பிலிப்ஸ் மாதிரி. அதனால் மார்க்ரம் டபுள் ஆப்ஷன் பிளேயர். பட் பெஸ்ட்டு கேப்டனைஸ் சாய்ஸில் வேண்டர்சன், அதுக்கப்புறம் ஹென்ரி கிளாசன் நம்ம பார்க்குறது தான் பெட்ரு. அது அடுத்து தான் மார்க்கோ யான்சன் போயிடுறது ரொம்பவுமே பெட்ரு. மார்க்கோ யான்சன் 10 ஓவர் போல் பண்ணுவார். அதேமாதிரி பேட்டிங் கிடச்சாலும் ஒரு 30 ரன் வரையும் அவரால் ஆட முடியும். ஸோ மினிமம் 2 விக்கெட்டு அதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். லுங்கி இங்கிரியோட ஃபார்ம் ரொம்ப டவுனாக இருக்குது. ரபாடா கன்சிஸ்டண்ட்டாக வந்து ஃபார்மில் இருந்து விக்கெட் எடுத்திருக்காரு SA T20யில். கேசவ் மகாராஜ் டைட் பவுலிங் போகிறாரு, ஒரு விக்கெட் தான் மேக்ஸிமம் எடுக்கிறாரு. அதேமாதிரி தப்தே சம்சி விக்கெட் டேக்கிங்ன்றதே போயிருச்சு. முல்டர் ஆடினா ஓரளவுக்கு டீசென்ட் பிக்கு. டெத்தில் இவங்க 2 பேர் போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்படி இல்லாட்டி இங்கிரி கம்பெயின் பண்ணிக்கலாம். மெயின் பவுலர்ஸாக இவங்க 2 பேர் தான் இருப்பாங்க.
ஸோ ஓவரால் உங்களுக்கு பேட்டிங் ஆப்ஷன்ஸில் கேப்டனுக்கு ஹென்ரி கிளாசன், வேண்டர்சனை நம்ம ட்ரை பண்ணலாம். டீசெண்டான ஒரு ஆப்ஷனாக இருப்பாங்க. டேவிட் மில்லர் சேசிங்கில் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு ரிஸ்கி டீமில் சவுத் ஆஃப்ரிக்கா டாப் ஆர்டர்லாம் காலியாகும். டேவிட் மில்லர் வரையும் வந்து மேட்ச் முடியும்னா நீங்கள் சேசிங்கில் மட்டும் டேவிட் மில்லரை பிக் பண்ணிக்கிறது பெட்டர். மற்றபடி ஃபஸ்ட் பேட்டிங்னாலும் செகண்ட் பேட்டிங்னாலும் ஹென்ரி கிளாசன் கேப்டன், வேண்டர்சன் கேப்டன் பெட்ரு. அடுத்ததான் வந்து மார்க்கோ யான்சன் நெக்ஸ்ட் ஒரு ஆப்ஷன். அடுத்ததாக உங்களுக்கு ராம்லா குருபாஸ். ஸோ குருபாஸ் அவரோட ரெக்கார்ட்ஸ் படி பார்த்தோம்னா ஒரு ஜெனிமா ரோட்ரிஸ் மாதிரி தான். ஜெனிமா ரோட்ரிஸை நீங்கள் ஃபுல் ரெக்கார்டு எடுத்து பாருங்கள். ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் மட்டும்தான் அவங்க நல்லா ஆடுவாங்க. சேசிங்கில் ப்ரெஷர் ஆகி அவுட் ஆயிடுவாங்க. அதே கேட்டகரியை சேர்ந்தவர் தான் குருபாஸும். அவரோட ரீசெண்ட் ஒரு 10 இன்னிங்ஸ் நீங்கள் எடுத்து பார்த்தாலேயும் சேசிங்கில் மோஸ்ட் ஆஃப் த மேட்ச் வந்து அவர் அவுட்டு தான் இருக்கார். அதுவும் ஸ்பின்னிங் ட்ராக்காக இருக்கட்டும், ஃப்ளாட் ட்ராக்காக இருக்குது, எல்லா ட்ராக்லையுமே அவுட் ஆயிருக்கு. ஆனால் அதே பிளிப் சால்ட்டை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அவர் சேசிங்கில் நல்லா ஆடுவார், ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் அவுட் ஆவார். இந்த மாதிரி நிறையா பிளேயர்ஸ் இருக்காங்க. குருபாஸும் சேம் கேட்டகரி தான். ஆனால் ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் ஓரளவுக்கு டீசெண்டாக ஆடி இருக்காரு. நின்றுட்டார், செட் ஆகிட்டார் அப்படின்னா 100ம் அடிச்சிருக்காரு. இப்போ ஒரு வார்ம் அப் மேட்ச்சில் 100மே அடிச்சிருக்காரு. ஃபார்மில் தான் இருக்கார். ஸோ ஃபஸ்ட்டு பேட்டிங்னா குருபாஸை பிக் பண்ணிக்கோங்க. ஓரளவுக்கு வந்து ரன்ஸ் வந்து கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். இப்ராஹிம் ஜடேஜா ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து மேட்ச் ஆடுறாரு. ILT20லையுமே ஏதோ ஒரு மேட்ச் ஆடினார்னு நினைக்கிறேன். ரொம்ப மோசமாக ஆடிருந்தார். ஃபார்ம்ன்றதே சுத்தமாக இல்லை. அதே மாதிரி தான் ராமன் சாவும் சுத்தமாக ஃபார்மில் இல்லை. நெக்ஸ்ட்டே வந்து ஷெகடியும் சரியான ஃபார்மில் இல்லை. இவங்களோட ஆல்ரவுண்டர் ஆப்ஷன்ஸில் இருக்கக்கூடிய பேட்டர்ஸ் மட்டும்தான் டீசென்ட் ஃபார்மில் இருக்காங்க. அதில் குல்பதி நைபு, ஓமர் ஜாயி, நபி இவங்கெல்லாம் வந்து டீசெண்டான ஒரு ஃபார்மில் இருக்காங்க. ரஷீத் கான் உங்களுக்கு கன்சிஸ்டண்ட்டாக 2 விக்கெட்டுன்றதை எடுத்து கொடுத்துருவார். ஃபருக்கியோட ஃபார்முமே டிப்பாக இருக்குது. பெரிய அளவில் விக்கெட்ஸ் எடுக்கல. ஃபரட் அகமது தான் விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. அதேமாதிரி நூர் அகமது கன்சிஸ்டண்ட்டாக விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. அதுவும் செகண்ட் பவுல் பண்ணுறப்போ மோஸ்ட்லி வந்து நூர் அகமது நிறைய. நம்மளோட டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க ஒரிஜினல் சேனல்லாம் செக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். இதுதான் நம்மளோட கரெக்டான அட்ரஸ். முன்னாடி நம்ம வின்னிங்ஸ் எல்லாமே வந்து போஸ்ட் பண்ணியிருப்போம், லாஸ்ட்னு அப்டேட் பண்ணியிருப்போம். கன்சிஸ்டண்ட்டாக நம்ம ஸ்மால் லீக் வின்னிங் கொடுத்துட்டு தான் இருக்கோம். இப்போ ரீசெண்ட் டைமாக அதுக்கான எல்லா ப்ரூஃப்மே இருக்குது. ஃபேப் 11, பேட் பால் 11க்கான வின்னிங்ஸை நம்ம போஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். அதுதான் நம்மளோட ஸ்மால் லீக் டீமுமே. இந்த இடத்துல உங்களுக்கு ஸ்மால் லீக் டீம்னு மென்ஷன் ஆகியே இருக்கும். இதுதான் நம்ம ஸ்மால் லீக் டீம். இதில் ஏதாவது ஒரு சில மாற்றங்கள் நீங்கள் பண்ணணும்னா பண்ணிக்கோங்க. அதையும் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. SIT20, ILT20, BBL எல்லாமே வின்னிங் கொடுத்துருக்கோம். அதேமாதிரி உமன்ஸ் மேட்ச்சுக்கும் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக இந்த வின்னிங்கிறது அப்படியே கொண்டு போவோம். அதனால் நீங்கள் அதில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒரு சில மாற்றங்கள் நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் பண்ணிக்கோங்க. அது உங்களோட விருப்பம்தான் ஒரு சில மாற்றங்கள் பண்ணுறது. இதுக்கு முன்னாடி லாஸ் இருந்துச்சு, நான் அப்போயுமே சொல்லியிருக்கேன் லாஸ் ஆகிருக்குன்னு. இப்போ வின்னும் இருக்குது, அதையும் வந்து நான் சொல்லிடுறேன். ஒரிஜினல் செக் பண்ணிக்கோங்க. ஒன்லி ஃப்ரீ டீம்ஸ் மட்டும் தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். அதையும் நான் இந்த இடத்துல தெளிவாக வந்து சொல்லிடுறேன். நம்ம நேம் யூஸ் ஆஃப்ரிக்கன் பேட்டர்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நூர் அகமதுக்கு அவுட் ஆகிருக்காங்க SIT20ல். ஸோ அதனால் மிகப்பெரிய ஒரு கீயாக இருப்பார். மோஸ்ட்லி பாகிஸ்தான் ஆடினா சேம் விக்கெட்டில் தான் வந்து இந்த மேட்ச்சும் நடக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கும். அப்போ செகண்ட் பவுல் பண்ணுறப்போ ஸ்பின்னர்ஸுக்கு ஹெல்ப் கிடைக்கும். ஸோ ரஷீத் கான் அதுக்கப்புறம் நூர் அகமது 2 பேருமே இம்பார்ட்டன்ட் பிக்ஸாக இருப்பாங்க. ரஷீத் கானை ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாலும் செகண்ட் பவுல் பண்ணாலும் எடுத்துக்கோங்க. நூர் அகமதை செகண்ட் பவுல் பண்ணுறப்ப எடுத்துக்கோங்க. பட் பவுலிங் காம்பினேஷன்ஸ்னு பார்த்தோம்னா 4 overs ரஷீத் கான் பவுல் பண்ணுவார், நூர் அகமது 4 over பவுல் பண்ணுவார். பேலன்ஸு ஃபருக்கி, ஃபேட் அகமது, முகமது நபி, ஓமர் ஜாய், நைபு இவங்க எல்லாருமே கம்பைன் பண்ணி பவுல் பண்ணுறதுக்கான சான்ஸ்ன்றது இருக்கும். ஸோ எக்ஸாக்டாக இவங்க தான் வந்து பவுல் பண்ணுவாங்க அப்படின்றத நம்ம கெஸ் பண்ணுறது ரொம்பவுமே கஷ்டம். ஸோ பெஸ்ட்டு கேப்டன் சாய்ஸில் இந்த சைடு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நபியை ட்ரை பண்ணி பாருங்கள். பெரிய மேட்சஸில் ஓரளவுக்கு டீசென்ட் ஆடக்கூடிய ஒரு பிளேயர். அப்புறம் ரஷீத் கானை ட்ரை பண்ணலாம். மற்றபடி கிராண்ட் லீக்ஸில் நூர் அகமது செகண்ட் பவுல் பண்ணால், அப்புறம் குல்பதி நைபை கேப்டனா GLல நம்ம ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டார்ட்டுன்னு பார்த்தோம்னா ஹெட்டில் 54 ரன் ஆவரேஜ் வச்சுருக்காரு குருபாஸ். அடுத்த ரஹ்மத் ஷா 18 ரன் தான் ஆவரேஜ், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஸ்டெகடி 9 ரன் தான் அவரோட ஆவரேஜ் இருக்குது. ஸோ குருபாஸோட ஆவரேஜ் 54 இருக்குது. ப்ளஸ் அவர் சேசிங் வந்தாருன்னா ட்ராப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் பிக் பண்ணிக்கோங்க. நபி ஹெட்டுகட்டில் 3 விக்கெட்டும், ரஷீத் கான் 9 விக்கெட் எடுத்திருக்காரு ஹெட்டுகட்டில். ஃபருக்கி 4 விக்கெட்ஸ் வந்து பிக் பண்ணியிருக்காரு. ஸோ ஓவரால் செகண்ட் பவுல் பண்ணால் நூர் அகமது மிகப்பெரிய ஒரு க்ளீன் பேட்டிங் ட்ராக்காக இருக்கும், ஃப்ளாட் ட்ராக்காக இருக்கும். அப்படின்னா குருபாஸு, இப்ராஹிம் ஜடன் ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பே லாங்காக எடுத்துகிட்டு போகிறதுக்கான சான்ஸ்ன்றது இருக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. சவுத் ஆஃப்ரிக்கன் சைடில் டெம்பா பவுமா ஃபஸ்ட் ஆர் செகண்ட் இம்பார்ட்டன்ட் பிக்கு, வேண்டர்சன் சேமு ரொம்ப ஸ்ட்ராங் டீமாக தெரியுறாங்க. டேவிட் மில்லரை ஒரு ட்ரம் கார்டு பிக்காக செகண்ட் பேட் பண்ணுறப்போ மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். மற்றபடி உங்களுக்கு பெஸ்ட்டு கேப்டன் சாய்ஸ்னால் மார்க்கோ யான்சனு, அதுக்கப்புறம் ஹென்ரி கிளாசன் இவங்களாம் வந்து சூப்பரான ஆப்ஷன். சேம் மாக்ரமு பவுல் பண்ணி அதிகமான ரைட் ஹேண்டர்ஸ் இருந்தால் விக்கெட் எடுக்கிறது கஷ்டம். ப்ளஸ் நூர் அகமது, ரஷீத் கான் இந்த மாதிரி பவுலர்ஸ் வந்து போடுறப்போ பிக் பண்ண முடியாமல் ஒரு அவுட் ஆகிறதையும் நம்ம நிறையா டைம் வந்து பார்த்துருக்கோம்.
டெத்தில் பவுல் பண்ண போகிறது ஃபருக்கி, அதுக்கப்புறம் ஃபேட் அகமது பவுல் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்கும். சேம் இந்த சைடில் ரபாடா கண்டிப்பாக வந்து டெத்தில் பவுல் பண்ணுவார். மார்க்கோ ஹான்சன் இல்லை இங்கிடி வந்து டெத்தில் பவுல் பண்ணுறதுக்கான சான்ஸ்ன்றது இருக்கும். ஸோ ஸ்டாட்ஸில் பவுமாவோட ஸ்டாட் பார்த்திங்கன்னா 27 ரன் தான் ஆவரேஜ் இருக்குது. பட் வென்யூவில் 82. ஜார்ஜியை பொறுத்தவரை 22 ரன் ஆவரேஜ். ஹெட்வேட்டில் ரொம்ப ஒரு சுமாரான ஆவரேஜ் தான். வென்யூலும் சேம். மார்க்கரம் 39 ரன் ஆவரேஜ். ஹென்ரிக் கிளாசன் 87. கேசவ மகாராஜ் 2 விக்கெட் எடுத்திருக்காரு. ரபாடா 2 மேட்ச் ஆடிருக்கார். ஹெட்வேட் ஒரே ஒரு விக்கெட். இங்கிடி 4 மேட்ச்சில் 6 விக்கெட்டும் வென்யூவில் 1 விக்கெட் எடுத்திருக்காரு. இங்கிடியே கொஞ்சம் டிஃபரன்ஷியல் பிக்காக பாருங்கள். அதேமாதிரி நியூசிலாந்து பாகிஸ்தான் ஆடின மேட்ச்சில் யார் யார் ஃபார்ம்லேயே இல்லாமல் இருந்தாங்களோ அவங்க எல்லாமே நல்லா ஆடிருந்தாங்க. குஸ்தில்ஸா, அதுக்கப்புறம் டாம் லேத்தமு, வெல் எங்குன்னு. மேபி இந்த சைட்லேயும் ராமன்ஸா ஃபார்ம்லேயே இல்லை, ஒரு கிராண்ட் லீக் பிக்காக ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு சவுத் ஆஃப்ரிக்கா சைடில் ஜார்ஜி வந்து சுத்தமாக ஃபார்மில் இல்லை, அவரை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஜிஎல் கேப்டன் வைஸ் கேப்டனா. ஏன்னா இந்த விக்கெட் எல்லாமே நல்ல பேட்டிங் ட்ராக். ஃபார்மில் இருக்கக்கூடிய பேட்டர்ஸ் அவுட் ஆகி ஃபார்ம்லேயே இல்லாதவங்க டீசெண்டாக ஆடிட்டு போகிறாங்க. அதனால் சொல்கிறேன், அந்த லாஜிக்கில் கூட நீங்கள் யோசிச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். விக்கெட்டை பொறுத்தவரைய லாஸ்ட் மேட்ச் ஆடினா அந்த ஸ்பின் விக்கெட்டாக இருக்கும், அப்படி இல்லாட்டி ஃப்ளாட் ட்ராக்காக இருக்கும். ரெண்டில் ஏதாவது ஒரு ட்ராக்கில் தான் அந்த மேட்ச் நடக்கும். அதை நான் முடிஞ்ச அளவுக்கு டெலகிராமில் அப்டேட் பண்ணுறேன், நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். கரெக்டான டெலகிராமாக பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. WPL வந்து குழப்ப வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து அதை அவாய்ட் பண்ணிவிட்டு கூட நம்மளோட டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க ஒரிஜினல் சேனல்லாம் செக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். இதுதான் நம்மளோட கரெக்டான அட்ரஸ். முன்னாடி நம்ம வின்னிங்ஸ் எல்லாமே வந்து போஸ்ட் பண்ணியிருப்போம், லாஸ்ட்னு அப்டேட் பண்ணியிருப்போம். கன்சிஸ்டண்ட்டாக நம்ம ஸ்மால் லீக் வின்னிங் கொடுத்துட்டு தான் இருக்கோம். இப்போ ரீசெண்ட் டைமாக அதுக்கான எல்லா ப்ரூஃப்மே இருக்குது. ஃபேப் 11 பேட் பால் 11க்கான வின்னிங்ஸை நம்ம போஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். அதுதான் நம்மளோட ஸ்மால் லீக் டீமுமே. இந்த இடத்துல உங்களுக்கு ஸ்மால் லீக் டீம்னு மென்ஷன் ஆகியே இருக்கும். இதுதான் நம்ம ஸ்மால் லீக் டீம். இதில் ஏதாவது ஒரு சில மாற்றங்கள் நீங்கள் பண்ணணுன்னா பண்ணிக்கோங்க, அதையும் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. SIT20, ILT20, BPL எல்லாமே வின்னிங் கொடுத்துருக்கோம். அதேமாதிரி உமன்ஸ் மேட்ச்சுக்கும் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக இந்த வின்னிங்கிறது அப்படியே கொண்டு போவோம். அதனால் நீங்கள் அதில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒரு சில மாற்றங்கள் நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் பண்ணிக்கோங்க, அது உங்களோட விருப்பம்தான் ஒரு சில மாற்றங்கள் பண்ணுறது. இதுக்கு முன்னாடி லாஸ் இருந்துச்சு, நான் அப்போயுமே சொல்லியிருக்கேன் லாஸ் ஆகிருக்குன்னு. இப்போ வின்னும் இருக்குது, அதையும் வந்து நான் சொல்லிடுறேன். ஒரிஜினல் செக் பண்ணிக்கோங்க. ஒன்லி ஃப்ரீ டீம்ஸ் மட்டும் தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். அதையும் நான் இந்த இடத்துல தெளிவாக வந்து சொல்லிடுறேன். நம்ம நேமை யூஸ்